வணக்கம், சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. கோழிக்கறி 1/2 கிலோ பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது காரம் அதிகமாக இருக்காது, கலரிங்க்கு வேண்டி சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ தயிர் வந்துங்க 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட தேவையான எல்லா மசாலா பொடியும் சேர்த்திட்டேங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சுங்க. இது 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறிடுச்சுங்க. இது கூட 3 to 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். இது கூடவே 3 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. தயிரில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க, பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை போடும்போது தனித்தனியாக பிரித்து விட்டு ஒவ்வொன்றா போடும்போது சரியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது சரியாக இருக்கும். அதே மாதிரி சிக்கனை போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. 2 to 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு வரக்குதா திருப்பி விடணும். இது குறைஞ்சபட்சம் 5 to 6 நிமிஷம் வேக வச்சா சரியாக இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரிச்ச சிக்கனை தாளித்து விடுறதுக்குங்க ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட 9 to 10 பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கினதை நல்லா சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பொரிச்சு வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கனை சேர்த்துன பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க. இது லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். அந்த பூண்டு வாசம், பச்சை மிளகாய் வாசம், மிளகுத்தூளோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா கலக்கட்டும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் 65 செய்திருக்கேங்க. இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.